உட்கார வச்சிருவாங்க. வாடகை கொடுத்து 150 ரூபாய்க்கு ஒரு வாடகை வருது. அதில் ஒரு சேரில் உட்கார வச்சா சுற்றி 10 பேர் டெய்லி உட்காந்து அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு குறிப்பு எழுதிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த மனிதர் அப்படியே தான் வாழ்ந்துருக்காரு. தனக்காக எந்த பெரிய அளவில் ஒரு பெரிய பொருள் சேர்த்து பொருளீட்டவும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவருடைய இறப்புக்காக அரசாங்கம் உரிய அரசு மரியாதையை கடைசியில் செஞ்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி அவருடைய இந்த பசுமை நடையில் போகும்போது ஒவ்வொரு முறையும் அந்த பிராமி எழுத்துக்களை பற்றி அந்த சமணர்களுடைய படுகைகளுக்கு போகும்போதும் அதற்கான விளக்கங்களை தன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்டும்போது ஒரு சரளமாக கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். விஜயநகர பேரரசினுடைய பாதிப்பினால தான் நம்முடைய நாகரிகங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் மாறி இருக்குங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருப்பார். சரஸ்வதி பூஜை வர்றது எப்படி, தீபாவளி வந்தது எப்படி, இந்த நடைமுறைகள் எல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னால் கிடையாது. அதே மாதிரி நாட்டார் தெய்வங்களை பற்றி, அவருடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அவ்வளவு ஆய்வு. அந்த நாட்டார் தெய்வங்களுடைய இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் காலப்போக்கில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிஞ்சது. ஏன் இன்றைக்கும் ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் போது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் எல்லாம் பூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா கிரகம் ஏற்பட்டது, தீட்டு ஏற்படும். ஆனால் அந்த நாட்டார் தெய்வங்களை யாரும் எதுவும் பண்ணுறது இல்லையே. அவங்க எல்லாமே ஊருக்கு வெளியே ஊர்காவல் தெய்வங்களாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது? இதெல்லாம் நாட்டார் தெய்வங்களை பற்றி அவர் பேசும்போது அழகாக சொல்வார். அன்னைக்கு இருந்த அந்த கடின உழைப்பாளிகள், அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல், உணவு, தொழில் சார்ந்த ஒரு தெய்வம். அதனால தான் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன தொழில் பண்ணாங்களோ அதைத்தான் அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாரு. இந்த புத்தகத்தில் அவருடைய நேர்காணல்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது. தென்புலம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி நிறைய நேர்காணல்கள் இருக்குது. அதனால் தோப்பாய் அவர்களை பற்றி இன்றைக்கு நினைவு கூறதுக்காக வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.